செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 1,21,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 1,21,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவு கடன் பொறுப்புகள் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 10,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொதுக்கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரி காட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.03% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த
நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு.ஆ. சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.